இந்த யூடியூப்ல நான் டைரக்ட் பண்ணேன், நான் வந்து ஆக்ட் பண்ணுறேன். இது ஒரு சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லவா, என்டர்டெயின் பண்ணவா, இல்லை ஃபேம் பணம் சம்பாதிக்கவா, எதுக்காக வந்திருக்கீங்க? நான் வந்து காசு சம்பாதிக்காக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட். ஏன்னா ஃபினான்ஷியலாக எல்லாருக்குமே இப்போ சர்வே பண்ணுறதுக்கு காசு வேணும். என்ன எங்கேயும் தூரமாக கூட்டிகிட்டு போறியா? அதெல்லாம் நீங்கள் பண்ண சொல்லுவீங்களா, அவங்களே பண்ணுவாங்களா? தூரமாக இதெல்லாம் ஆக்சுவலாக இல்லை. நீதான் சொன்னி இந்த இடத்துல நாளைக்கு நைட் ஃப்ரீயா பாலா அப்படி சொல்லி பண்ணி காமி. பிடிச்ச ஃபேவரட்டாக இமிட்டேட் பண்ணுற ரோல் என்னது? பாலா தவிர்த்து அம்மா கேரக்டர், தங்கச்சி கேரக்டர், டீனா தங்கச்சி கேரக்டர் இருக்கு. இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும்போது நான் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குற ரோல்னால் என்னது? ஓகே, எனக்கு குமரன் ஆக்சுவலாக இமிட்டேஷன் லெவலில் அதிகமாக இருக்கும்ல. நாங்கள் சும்மாலாம் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் அது ஃபேவரட்டான ரோல் சொல்லலாம். நான் அதே மாதிரி நான் கேட்குற அந்த இமிட்டேஷனை கரெக்டாக பண்ணுற பர்சன் பார்த்தா டீனா. அந்த நான் பக்கத்துல இருக்குன்னு சொல்லாத. சீரியஸாக நான் சொல்கிறேன். இல்லை ஆக்சுவலாக ஸோ ஒன்லி எஸ் ஆர் நோ அது மட்டும் தான் எழுத போகிறீங்க. ஒருத்தரத்தை காட்டிக்கிறீங்க, பார்த்து எழுதாதீங்க. எஸ் வந்துச்சா எனக்கு உங்கள் அம்மா கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். சீரீஸில் உங்கள் அம்மா கேரக்டர், அவங்கள பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். பிகாஸ் ஷீ இஸ், ஏன்னா அந்த எபிசோட் வந்து என்னால் சப்டைட்டில் பண்ணல, நான் என் ஃப்ரெண்டு கொடுத்து தான் பண்ண சொன்னேன். ஏன்னா ரொம்ப அவன் சொன்னான், டே இது மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அவனுக்கு தெரியுமான்னு. ரியாலிட்டியாக இருந்த ஒரு எபிசோட் தான் அது. ரொம்ப ரியலாக வந்து கரெக்டான ஒரு எபிசோட். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய மேபி கண்டிப்பாக இன்டர்வியூ பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்றைக்குமே நான் ஒரு கடமைப்பட்டிருப்பேன். ஏன்னா நிறையா எபிசோட்ஸில் அவங்க காசு கூட வாங்கல. நான் ஆக்சுவலாக லாஸ்ட் எபிசோட் வந்து டீனாவோட நாங்கள் டான்ஸ் ஆடுவோம். இல்யூஷன் அவங்க வந்து நான் அமௌண்ட்டு நீ என் பையன் மாதிரி நான் வாங்க மாட்டேன் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு, மாமா இல்லைம்மா பெட்ரோல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க நான் தான் சொல்கிறேனே, இந்த மாதிரிலாம் கெஸ்ட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அவங்க கிட்டத்தட்ட சீனியர் ஆர்டிஸ்ட் தான். அவங்க மூவிஸ்லேயும் பண்ணுறாங்க. இப்போது பண்ண வேட்டையன் படத்தில் கூட இருக்காங்க, ராயன் படத்தில் இருக்காங்க. நாங்கள் போகிற தேட்டர்லாம் அம்மா என்னம்மா இந்த படத்தில் இருக்கீங்க, ஏய் என்னடா சொல்கிற, சீன் வச்சுட்டாங்களா, இருக்கீங்கம்மா அப்படின்னு. நான் மேபி எடிட்டிங்கில் போயிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, அவங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கோன்றது சந்தோஷம். அவங்க எப்படின்னா அதான் கரெக்டாக என்னென்ன அதெல்லாம் ரீசன் கேட்பாங்க. இந்த சீன் இப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி இருக்குது என்ன, அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே ரைட்டு, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற இடத்துல கரெக்டாக தான் இருக்குமான்னு. அவங்க கேட்குறது ரொம்ப கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட வேலை செஞ்ச சந்தோஷம் இருக்குது. எப்படின்னு ஹாப்பி தான். எங்கள் டீமில் எல்லாருமே சின்ன பசங்க தான். கிட்டத்தட்ட எங்கள் வயசில் நான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி சீனியர்னா அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் எங்கள் அப்பா கேரக்டர், அவர் எப்பயுமே எங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லேயே வேலை செஞ்சுருக்காங்கன்றதுனால பிரச்சனை இல்லை. இவங்க தான் ரொம்ப ஃப்ரெஷ்ன்றதுனால ஒரு ஃபோட்டோவை வச்சே வந்து எல்லார்கிட்டையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை மட்டும் ஷேர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக அவங்க என்ன எபிசோட்லேயே நடிக்க வரல, 13th எபிசோடில் ஃபோட்டோவில் மட்டும் காட்டியே ஓட்டிட்டேன். ஓகே, ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க, திடீர்னு சாவு வீட்டில் உட்காந்துருக்க ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து நீங்கள் மிஸ்டர் நெசனில் வருவீங்க தானே அப்படின்னு கேட்குறா அந்த புள்ள. ஒரு ஃபோட்டோலே காட்டிட்டேன் என்ன அப்படின்னாங்க. ஸோ சந்தோஷமா இருந்தது. என்னவா சொல்லிட்டீங்க, இன்னும் நடிக்கலுமா அதில் அவன் ஃபோட்டோலே காட்டிட்டு இருக்கான். ஸோ அது சந்தோஷமாக இருக்குப்பா, உன்னோட சக்ஸஸ் எனக்கு பிடிச்சிருக்கா. ஏதோ ஒரு தூரமாக இது காஷ்மீர் ஏதோ ட்ராவல் பண்ணி போனாங்க. அங்கேயுமே சொன்னது என்னன்னா, யாரோ ஒரு ஃபேன் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க. பட் ஆனால் நான் படத்தில் ஏதோ நடிச்சிருப்பேன்னு கேட்பேன். பார்த்தா மிஸ்டர் நெசனில் வரீங்களா, உன்னாதான்டா கேட்குறாங்க, உங்கள் சீரீஸை தானே. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, சீரீஸ் வந்து இந்தளவு எல்லாரையும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு. அவங்களுமே ரொம்ப ஹாப்பி. உங்க கூட 2 எபிசோட் தான் வேலை செஞ்சேன். பட் அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டாக இமிட்டேட் பண்ணுற ரோல் என்னது? பாலா தவிர்த்து அம்மா கேரக்டர், தங்கச்சி கேரக்டர், டீனா தங்கச்சி கேரக்டர் இருக்குது. இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும்போது நான் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குற ரோல்னால் என்ன ரோல்? நான் சொல்லி கொடுத்து அதை பண்ணுற ரோல் ஆக்சுவலாக எனக்கு ஓகே, எனக்கு குமரன் ஆக்சுவலாக இமிட்டேஷன் லெவலில் அதிகமாக இருக்கும்ல. நாங்கள் சும்மாலாம் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதனால் அது ஃபேவரட்டான ரோல் சொல்லலாம். நான் அதே மாதிரி நான் கேட்குற அந்த இமிட்டேஷனை கரெக்டாக பண்ணுற பர்சன் பார்த்தா டீனா. நான் பக்கத்துல இருக்குன்னு சொல்லாத. சீரியஸாக நான் சொல்கிறேன். இல்லை ஆக்சுவலாக டீனா வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரூவாக இப்போ நாங்கள் போகிற ஈவெண்ட்ஸ்லேருந்து நான் எப்படி பேசுகிறேன் பழகிறன்றதை தாண்டி எனக்கு என்ன வேணுன்றதே கரெக்டாக அந்த பொண்ணுக்கு தெரியும்.
ஸோ அதனால அது கரெக்டாக அந்த இமிடேஷனை பிடிக்கிற ஆர்டிஸ்ட்னா அது. எனக்கு ஃபேவரட்டா நான் பண்ற ஆளுனா குமரன். So, ரெண்டு ஆன்சர் தூரமா கூட்டிட்டு போறியா அதெல்லாம் நீங்க பண்ண சொல்வீங்களா அவங்களே பண்ணுவாங்களா? தூரமா கூட்டிட்டு போறியா சொன்னும் போது அவங்களே எப்படி மண்டே ஆட்டுவாங்களா இல்ல நீங்க சொல்லுவீங்களா? இல்ல மண்டே ஆட்டுறதுலாம் ஆக்சுவலா இல்ல நீதான் சொன்னி. இந்த இடத்துல பெஸ்ட் ரீல் கப்பிள் சொல்லிட்டு இருக்கோம். யாரும் சொல்லுங்க. மாடுலேஷன் நான் சொல்லிடுவேமா, தூரமா எங்கேயாச்சும் கூட்டி அதை மாடுலேஷன் போய் சொல்லிடுவேன். ரியாக்ஷன்லாம் போட்டுறது அவங்க தான் சொல்ல வந்தமா, வேற ஒண்ணுமே. ஓகே இதுதான் ஓகே தானே ரைட். சோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டயலாக் என்ன? ஏன்னா நான் வந்து ஆக்சுவலா ரோட்ராக்ட் ஈவென்ட் ஒன்னு போயிருந்தீங்க. நாளைக்கு நைட் ஃப்ரீயா பாலா அப்படி சொல்லி பண்ணி காமிச்சீங்க. நான் இப்படி இல்ல ஆக்சுவலா நீங்க பண்ணீங்க. ஆனா ஆக்சுவலா இது ஷார்ட் ஃபிலிம் ஐ மீன் சீரிஸ்ல வரும்ல, இப்படி தான பண்ணுவீங்க. நாளைக்கு நைட் ஃப்ரீயா பாலா அப்படி சொல்லி ஒரு இமிடேட் பண்ணுவீங்க அந்த பொண்ணை. நாளைக்கு நைட் ஃப்ரீயா பாலா பேசலாம். ஓகே அப்படிதான் பண்ணேனா? ஆமா இல்ல ஹெட் மட்டும் இப்படி பண்ணேன். ஏதோ ஒன்னு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வைஸ்டே உள்ள இருக்காங்க. அது எக்ஸாக்ட் பண்ணி சொல்லுங்க. சோ அந்த டயலாக் உங்களுக்கு பிடிக்குமா? எந்த டயலாக் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒன்னு சொல்வேன் நான். சும்மாவே சாரின்னு ஆக்ட் வைக்க சொல்ல, அது பெரிய டயலாக், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சும்மா சாரி சொல்லாத, சாரி சொல்லாம என்ன இருக்கோ அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோன்னு சொல்றது பெரிய டயலாக். அது சொல்லணுமா? அது எனக்கு இன்னும் நான் இருக்கு, அது ரொம்ப ஃபேவரட். ஆடியன்ஸ் ரொம்ப உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சும்மாவே சாரின்னு வார்த்தைக்கு சொல்லாத, தப்பு பண்ணா மட்டும் கேளு, அப்புறம் எஸ் சார் ஓகே சார், நீ எல்லாருக்கும் கோவில் மாடு மாதிரி தலையாட்டாத, விருப்பம் இல்லைன்னா நோ சொல்லி பாருங்க, இல்லைன்னா இல்ல. அப்புறம் உன்னை வெளியே தானே சொல்றாங்க, அதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்க்கு சொல்றேன். ஒருத்தங்கிட்ட பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து பேச பிறகு ஃபேஸ் பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இருக்க இன்ஃபீரியாரிட்டி சின்னதா ஓடியும். ஏன் பொண்ணு நான் சொல்றேன், பசங்க தான் கெத்துதா, பயந்து வாழ்றவங்க கிடையாது. அது என்ன தெலுங்கானா கேர்ள். அவங்களுக்கு தமிழ் தெரியாதே, இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆரம்பத்துல வரும்போது தமிழ் அந்த அளவு உச்சரிப்பு இல்ல. பட் இவ்வளவு பெரிய டைலாக் கொடுத்து நான் பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் இருந்தது, பயங்கர டவுட் இருந்தது. அம்மா வீடியோ கால் பண்ணி அவங்க அம்மா வீடியோ கால் பண்ணி காட்டினாங்க, கண்ணாடி முன்னாடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா, பயங்கரமா இருந்தது. ஓகே சும்மா பண்றாலோ ஒருவேளை நம்ம கிட்ட ஏதோ பண்றேன்னு அப்படிதான் வீடியோ கால் அது மட்டும் பார்த்த கண்ணாடி முன்னாடி சொல்லியிருந்தா. சரி நம்ம சும்மா ப்ரிப்பேர் பண்ணுமா காட்டுறாள், சரி நேர்ல பாத்துக்கலாம். ஆனா நேர்ல ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சோம், டேங்க் மேல, எங்க வீட்டு டேங்க் மேல ஏறி எடுத்தோம் அந்த ஷாட்டை. ஓகே ஃபர்ஸ்ட் டேக்ல அடிச்சாங்க. எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறேன், பட் நான் சொல்லல, இங்க சொல்லிடுறேன். சூப்பரா பண்ணாங்க. அது கேட்டா கரெக்டா பண்ணா, கரெக்டா சூப்பரா பண்ணாங்க. ஸோ இங்கேயுமே தெரியும். ஆக்சுவலி என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் என் அம்மா கொடுத்துவாங்க பாலாக்கு. எல்லாமே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட ஒரு டைலாக் இருக்கும், இது சரக்கு அடுக்கும் போது ஒரு டைலாக் இருக்கும். என்னடா அதாவது மறந்துட்டேன். ஓகே போயிடுச்சு. நல்லவன் தானே சொல்றேன். சம்திங் அதை நல்லவனு கேட்டவன், அது கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாலா அப்போ என்ன நம்பல, நான் தெலுங்கு தானே, தமிழ்ல ஓகே டினா நிறைய பேர் இருக்காங்க, நீங்க பண்ணணும், நீங்க எல்லாம் ஜிங்கிள் டேக்லாம் ப்ராம்ப்ட் இருக்காது சிங்கிள். நாங்க எனக்கு ப்ராம்ப்டே வேண்டாம், நான் பண்ணுவேன். நான் சொன்னேன் இல்ல நம்பல, பட் ஆனா ஓகே கொஞ்சம் இருக்கும் இல்ல, நல்லா வந்துடணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் தான். ஓகே வேற ஏதாவது டைலாக் பிடிக்குமா? பிடிச்சு பண்ண டைலாக். ஓகே எனக்கு டைலாக்ஸோட ஆக்டிங்ஸ்ல ஓகே ஆக்டிங்ஸ்ல சொல்லுங்க. ஆக்டிங்ஸ்ல இது இருக்குமே சம்திங் ஏதோ பார்க்க போடாதடானா ஃபர்ஸ்ட் 4th எபிசோட்ல டோர் கிட்ட வந்து அந்த டைலாக் சொல்லும், என்னது இது பார்க்க போடாதடானா பாக்கெட்டை வச்சுட்டு போட்டுட்டு இருக்கியா நீ, அது அந்த டைலாக். அங்க எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்கும் அந்த எபிசோட்ல எனக்கு 4th. அண்ட் இது கூட என்ன சாருக்கு பயமா, அதெல்லாம் அந்த மாடலேஷன் எனக்கு 4th எபிசோட் ரொம்ப ஃபேவரட்டான எபிசோட். அதுல எல்லா டைலாக்ஸ் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் ரைட்டா, அதனால பிடிச்சிருக்கும். ரைட் குட் ரொம்ப கலக்கிட்டீங்க எல்லாமே வந்து பயங்கரமா வந்து பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கேம்னு இல்லை, லைக் என்ன சொல்ல, போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்ஆர் நோ மட்டும் தான் நீங்க எழுதணும். ஆமா போர்டு எடுத்துக்கோங்க, எஸ்ஆர் நோவை பெருசா எழுதணும், ஆடியன்ஸுக்கு காட்டணும். ஓகேவா? டன். சோ ஒன்லி எஸ் ஆர் நோ அது மட்டும் எழுத போறீங்க. முதல்ல காட்டிக்கிறீங்க, பார்த்து எழுதாதீங்க. ஓகேவா? எஸ் ஆர் நோ மட்டும் தான் எழுதணும். எஸ் ஆர் நோ எழுதணும், அதுக்கப்புறம் நான் கேட்பேன். ஓகே டன். ஓகே பக்கத்துல பார்க்க வேணாம், நீங்க வந்து ரிலாக்ஸ்டா எழுதணும், எக்ஸாம் கிடையாது இது. ஓகே கேமரா இருக்கு. ஓகே சாரி. ஒரு சீன் நடிக்கும் போது நீங்களே சர்ப்ரைஸ் ஆயிருக்கீங்களா? ஐயோ இவ்ளோ அன்எக்ஸ்பெக்டடா எமோஷன்ஸ் கொடுத்துருக்கோமே, நானே எதிர்பார்க்கலப்பா இவ்ளோ எமோஷன்ஸ் கொடுப்பேன். யார் அது பக்கத்துல பர்சன் இல்ல நான்? நீங்க செல்ஃப்
எஸ் ஆர் நோ? டீனாவா நீங்க வந்து அப்படியே நான் டீனா கேரக்டரை வந்து மறந்துட்டு, அதாவது மிஸ்டர் நெசட்ல இருக்க டீனாவே அன்எக்ஸ்பெக்டடா ஒரு எமோஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களா? காட்டணுமா? எஸ், கண்டிப்பா காட்டுங்க, ஆடியன்ஸ் பாப்பாங்க. எஸ் எஸ். என்ன எபிசோட், என்ன சீன் அன்எக்ஸ்பெக்டட் எமோஷன்? டீனா ஃபர்ஸ்ட் யூ. என்ன எப்பயுமே எனக்கு ஆக்சுவலாக அந்த எமோஷனல் சீன் தான் நம்ம பேசணும்ல, நம்ம பேசிட்டோன்றனால அந்த எமோஷனல் சீனு. அதே மாதிரி அம்மா வந்து இறந்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து அம்மா எங்கே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்து எல்லோ கலர் பனியன் போட்டாலும் அதுவுமே கிட்டத்தட்ட கண்ணாடி பீஸு போட்டு உடச்சிட்டேன். அம்மாவோட கண்ணாடியை போட்டு உடச்சிட்டு தான் சீனு. அந்த கண்ணாடிலாம் உடஞ்ச ரியல். ஓகே. அதில் கால் படாமல் அப்படி உட்காந்து படுத்து அழுகிறோம். ஆனால் ரிஸ்க்கு தான், இந்த அளவு ரிஸ்கான்னு கேட்காதீங்க. பட் இருந்தாலும் கால் ஸ்க்ராட்ச் ஆச்சு. பட் ஆனால் அதை மீறி திரும்பி டேக் பண்ணா திரும்பி கண்ணாடிலாம் உடச்சு பண்ண முடியாது. முடிச்சவனோட கட்டாயம் தான் அது. முடிச்சா அது தெரிஞ்சிச்சு, மைண்ட் பேக் ஆஃப் த ஹெட்ல போயிடுச்சு. ஓகே அது உடஞ்சிச்சு, முடிச்சிடறாங்க. சிங்கிள் டேக்ல முடிச்சது. பசங்க எல்லாமே நல்ல வேலை ஒரு டேக்ல முடிச்சிங்கன்னா திரும்பியும் உடைக்கணும்னா போட்டோ எல்லாம் வாங்க முடியாது. ஸோ அது ஹாப்பியாக அன்னைக்கே ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே 2 சீன்ஸ். என்னம்மா நீ அழுதுன்னு இருக்க, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. சிரிக்க வேண்டிய நேரம். அப்புறம் எடுத்துட்டு சொல்லுவாங்க கட் பண்ணும்போது, மைஜி வைஷ்ணவி டீனா அக்காவை அழ வைத்தார்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. எனக்கு இங்க நிறைய பேர் வந்து பயங்கரமா ரொம்ப சப்போர்ட், எப்ப என்ன ஓட்டலாம் இது பண்ணலான் இருக்காங்க. அதான் ஆக்சுவல் நான் பண்ண சீன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை நம்ம பேசணும்ல, ஒரு ஷார்ட் பாலா வில் கிரை. அப்புறம் நானும் ஜோதிஷம் அவ பார்த்தேன், அவன் எனக்கும் சொன்னாங்க நான் செத்துறோம். அப்போ நான் வந்து பிளாக் ஷர்ட்ல இருக்கோம். அப்போ நான் அழுதது ரியலா நான் அழுதுட்டேன். ஓகே உண்மையா நான் செத்துருவோம் அந்த மாதிரி அப்படி ஃபீல் ஆயிடுச்சு அங்க. ஸோ அது எனக்கு இதுக்கு நான் எப்படி அழுதுட்டேன், சீரியஸ் தானே, ஆக்டிங் தானே, ஆக்டிங் அங்க நான் ரியலா கனெக்ட் ஆயிட்டேன். ஸோ அது நான் டீனாவை மறந்துட்டேன். டீனாவை மறந்துட்டீங்க. வெரி குட், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எழுது இப்படி டீச்சர் கண்டிப்பா 10 क्वेश्चन இருக்கு, கண்டிப்பா நீங்க எழுதுங்க. கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் வந்து ப்ரொஃபசரோட ட்ரெயின் ஆனேன், ப்ரொஃபசர் விகேஜியோட ட்ரெயின் ஆனதால நான் கிளாஸ் ரூம் செட்டப் எல்லாமே வந்து கொடுத்துருவேன். ரைட். ஸோ செகண்ட் क्वेश्चन ரொம்ப ஒரு நல்ல क्वेश्चन. உங்க வாழ்க்கையில் நடந்த உணர்ச்சிகள் உங்க கதாபாத்திரத்துல சொல்லியிருக்கீங்களா? எனக்கு நடந்த பர்சனல் உணர்ச்சிகள், என்னோட பர்சனலான ஃபீலிங்க நான் என் கதாபாத்திரத்தில் டெலிவர் பண்ணியிருக்கேன். அது என்ன சீன் கேட்பியா? கண்டிப்பா கேட்பேன். சரி ஓகே. புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க டீனாவா இருந்திருக்கீங்க ரியல் லைஃப்ல இருந்த டீனாவோட உணர்ச்சிகள் எக்ஸ்பிரஷனை நான் என்னோட மிஸ்டர் நெசன் டீனால வந்து வெளிப்படுத்திருக்கீங்களா? விச் மீன்ஸ் நீங்க ஷோ பண்ணிருக்கீங்களா? இப்போ நான் எப்பவுமே நான் இப்படிதான் பேசுவேன், இதை விட நல்லா ஃபன்னா பேசுவேன். அதே மாதிரி இந்த இன்டர்வியூலயும் பேசுறேன். நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? மிஸ்டர் இன்னோசென்ட்ல ஒன்லி மிஸ்டர் இன்னோசென்ட்டா? நீ பார்த்த வழிகள். ஓகே எதனால இருக்கலாம் ஆன்சரா? நீ பார்த்த வழிகள்ல ஃபர்ஸ்ட் சீனே ஆக்சுவலா பிரீதா கீழே வாடி. ஆக்சுவலா அந்த சீன் இருக்குல்ல, என் ஃப்ரெண்டு மைக்கிள்னு ஒரு பையன், ஆக்சுவலா அது லவ் பிரேக்கமா தான். அவன் போயிட்டு அவன் வீட்டில் போய் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் போய் கத்துனது. வார்த்தைகள் அதே கிடையாது, பட் ஏன்னா எமோஷன் கிட்டத்தட்ட வாடின்னு சொன்னது. என்னடா டே இப்படி கூப்பிட்டு இருக்கேடா, அந்த பொண்ணு வீட்டுலலாம் ஃபேமிலி இருப்பாங்கடா, கம்முனு நீ வேற நடந்தது. ஏன்னா பர்சனல் தான் அது தெரியும் போது இப்படி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் அப்போ கிட்டத்தட்ட அந்த எமோஷன்ஸே லவ் அந்த எமோஷன்ஸ்குள்ளே போக முடியல பேசிக்கா. பட் ஆனால் இந்த அளவு இருக்குமா அப்படின்றது ஃபீல் பண்ணேன். அது அப்படியே சீனா வந்தப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி, டேய் நாயே சீனை தூக்கி அப்படியே வச்சிட்டியேடா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அது பட் ஆனால் அது கண்டென்ட்டா பார்த்தீங்கன்னா நான் என்னோட இதுக்கு மாற்றிக்கிட்டேன். எமோஷன் ரியல் தான், இந்த மாதிரி உண்டு. அதே மாதிரி என்னோட எமோஷன்ஸ் ரிலேட்டட் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், ஆனால் ஒரு சீனே வச்சுட்டு அவனோட எமோஷன்ஸ். ஓகே காட்டுங்க. எஸ், இது ஒரு எஸ் ஆன்சர். எஸ், எனக்கு எஸ் பிடிச்சிருக்கு. சொல்லுங்க என்ன சீனு, என்ன இது? நான் மிஸ்டர் என்ன சார்? ஓகே பாலா சொன்னது அது சம்திங் கைண்ட் ஆஃப் ரியல் லைஃப்ல ஒரு நடக்க சீன். இந்த மாதிரி அந்த சீனை எடுத்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா மிஸ்டர் இன்னசென்ட்ல ப்ளே பண்ணிட்டாரு. நீங்க ரியல் லைஃப்ல ஏதான இருந்த ஒரு இன்சிடென்ட்டை இப்போ டேரக்டர்கிட்ட கேட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல வந்து நானா வந்து நான் இப்படிதான் ஒரு கேரக்டர், நீங்க டான்ஸ் ஆடுறது இருக்குல்ல, எக்ஸ்ட்ராவா நீ இப்படி போதும்னு சொல்லும்போது நான் இன்னும் அதை நான் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் பண்ணி அத வைப் பண்ணலாம் டான்ஸ் இருக்குல்ல, அந்த சீன் தான். ஓகே ஓகே நான் ரியலாவே அப்படிதான் இருக்கும். சோ ரியலாவே even if Bala comes to my home also I'll dance like that. ஏ வா பாலா ஆடலாம். டீனா ஆக்சுவலா நீங்க வா வைப் பண்ணலாம்னு வந்து டான்ஸ் ஆடி தான் பாத்தீங்க. அவங்க ரியலா அவங்க வீட்ல வந்து வைப்ல தான் இருப்பாங்க, பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. ஆக்சுவலா நீங்க பார்த்தது ஒரு 10% தான் வீடியோல.
90% அடுத்த சீரிஸ்ல எடுத்துட்டு வர அடுத்து பேசாம 20 minutes ஃபுல்லா டீனாக்கு டான்ஸ் பண்ண வச்சிருக்கேன் நாங்க பாக்குறோம். ஓகே ஆக்சுவலி உண்மையா பார்த்தா மிஸ்டர் இன்னோசென்ட்ல டீனா எப்படி இருக்கு இப்போ வெளியே கூட அப்படிதான். டீனா வந்து ஆக்டிங் தான் சேம். நீ இன்டர்வியூ ஆரம்பிக்கும் முன்னாடியே அங்க ஆமா ஆமா பாத்துக்கலாம் அங்க டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தாங்க. அது டு மேக் மை செல்ஃப் ஆக்டிங். ஓகே ரைட் குட் ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி ரொம்ப நேச்சுரலா வரும், எந்த எஃபர்ட்டும் எடுக்க தேவையில்ல. இஸ் இட் எஸ் ஆர் நோ? ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரிக்கு யூ டோன்ட் வாண்ட் டு புட் எனி கைண்ட் ஆஃப் எஃபர்ட், கம்ஸ் நேச்சுரலி. இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ? ஓகே எஸ். நான் அழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், எல்லாமே எஸ்ஸா வந்துருது. ஆமா இல்ல அவங்களுக்கு இந்த வாட்டி நோ வந்துருச்சு. நோ வந்துச்சு. நோ வந்துருச்சு. சூப்பர் நோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? வை நோ? ஆன் ஸ்கிரீன்ல கெமிஸ்ட்ரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே எதுக்குன்னா நீ மிஸ்டர் இன்னசென்ட் மட்டும் தானே கேட்ட? மிஸ்டர் இன்னசென்ட் மட்டும் இல்ல, பொதுவா ஜெனரலா கேட்டேன். சரி ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே இப்போ நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோன் ஒரு சில இதுல கம்ஃபர்ட் ஜோனான பார்ட்னர் இருக்கும், லைக் பாலா ஃபார் மீ. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்காது, அப்போ கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. ஈவன் இஃப் வி புட் 100% 200% effort also, sometimes it won't work out. Other person also should have, because I can't say yes openly. It's definitely no. Yeah. உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அதான் எஸ் போட்டீங்க. ஐயோ தெரியும் மக்களே பாத்துக்கோங்க, எஸ் போட்டிருக்காரு. ஆக்சுவலா அதான் கம்ஃபர்டபுளா நம்ம கூட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இப்போ ஆட்டோமேட்டிக்கா பேசி அதே மாதிரி டியூப்லைட்லயுமே சரி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆர்டிஸ்டோட. ஆட்டோமேட்டிக்கா இது இப்படி பண்ணிக்கலாமா, அது அப்படி அந்த கம்ஃபர்டபுளுக்கு அவங்களும் வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே இந்த சீன் வந்து அவங்களே எலிவேட் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்ஃபர்டபுள் தான். ஒரு சில அதான் நம்ம இப்போ ஆர்டிஸ்ட் கூட கிடைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சீன் வந்து ஐயோ சரியா பண்ணலையா, நம்ம சரியா பண்ணலையா, அந்த ஃபீல்லாம் இருக்கும். ஸோ அது உண்டுதான். இது இப்போன்னு இல்லை, ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லயுமே இது நடக்கும் தான். அதனால நம்ம ஃபீல் பண்ணலாம், we can feel, but others also should have that feel. ஓகே புரியுது. ஸோ என்னண்ணே எழுதுரு எஸ்ல வச்சிருக்கீங்க, அடுத்த இதுல தான் புரியுது. எஸ் தான் வந்துரும் ஒரு விஷயம் தான். ஓகே ரைட், பார்த்துட்டு அடிச்சுக்கலாம், கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் சீரியஸான சீன்ல சிரிச்சிருக்கீங்களா? நான் இல்ல. நீ இல்ல. இப்ப பாருங்க உங்களுக்கு ஒரு நோ வந்திருக்கு. எஸ் மா நீ எப்பயுமே அவ என்னன்னா ரொம்ப சீரியஸான சீனை காமெடி சீனா மாத்திடுவா. நமக்கு மைண்ட் போயிடும். ஆனா அவ எப்படின்னா டக்குன்னு ஷிஃப்ட் ஆயிடுவா. எனக்கு அப்படி முடியவே முடியாது. நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். நேத்து கூட ஒரு போட்டோ ஷூட் பண்ணப்போ அதான் என்னால அது முடிய முடியாது. எனக்கு என்னோட திங்கிங் என்னன்னா, இப்போ சீரியஸ் சிச்சுவேஷன் போயிடும், நீங்க எதுக்கு அவ்வளவு ஃபீல் பண்ணணும்? சீரியஸ் சிச்சுவேஷன் அது கொஞ்சம் ஆக்டிவா, கொஞ்சம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவா பண்ணா ஹாப்பி தான். உனக்கு வருமா? இப்போ நம்ம இப்போ சேட் சிச்சுவேஷன்ல இன்னும் சேடா இருந்தா அது இன்னும் சேட் தான் ஆயிடும். ஓகே தட் இஸ் வாட். நான் பார்த்தா ஒரு சீனை வந்து நீங்க பாத்தீங்கன்னா செப்பல் மறந்து விட்டு வந்துறீங்க, நடந்து வந்துறீங்க, எங்கடி செருப்பு காணோம் அப்படின்னு கத்துறாரு, கோவத்துல அங்கே விட்டு வந்துட்டேன் அப்படிம்பீங்க. ரியல் லைஃப்ல கோவத்துல செருப்புலாம் விட்டு வந்திருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் பண்ணல நானு. பட் என் ஃப்ரெண்ட் வீட்டுல நார்மலா சும்மா மறந்துட்டு கோவத்துல கத்துவீங்களா, தூக்கி போட்டு உடைப்பீங்களா? அதான் பண்ணுவீங்க. ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ரைட்டு. நீங்க நம்ம எழுதுனது நான் தான் வச்சிருக்கேன். அதனால கோவத்துல தான் நம்ம இப்ப அம்மா வந்து எனக்கு நடந்திருக்கு, ஏதோ வாங்க சொன்னாங்க, தக்காளியா அதெல்லாம் தெரியல. பட் ஆனா வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுனால கோயில இருந்து கிளம்பும்போது செருப்பு விட்டு வந்துட்டேன். அப்படியே கோவத்துல அப்படியே அப்புறம் செருப்பு எங்கன்னு கேட்கும்போது அப்புறம் கோவத்துல அங்கேயே விட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு தெரிஞ்சு சொன்னாங்க. ஸோ இதை வந்து டயலாக்ல எப்படி 2 பேருக்குள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படிதான். நீ இது கேட்ட முன்னாடி கேள்வி ரியல் லைஃப்ல நடந்ததை எடுத்துட்டு வந்திருக்கியா? இதுவும் ஒரு ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது, மிஸ்டர் இன்னசென்ட்ல சகம் சீன்ஸ் எல்லாம், சகம் மீன்ஸ் ஹாஃப் சீன்ஸ், ஹாஃப் சீன்ஸ் எல்லாம் ரியல் லைஃப்ல நடந்ததுதான். ஆமா ஓகே. ஒரு பர்சனுக்கு ஒரு கனெக்டா இருக்கும். ஈவன் ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு சே. ஓகே டன் கட் ரைட். எமோஷனல் பிரேக் டவுன் ஆயிருக்கீங்களா? கேமரா ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமும் நான் இன்னும் கொஞ்ச நேரம் அழுதிருக்கேன், கேமரா ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கேன், நடந்திருக்கா? நாட் ஒன்லி இன் மிஸ்டர் இன்னசென்ட், நீங்க நடிச்ச பழைய சீரீஸ் ஆகட்டும், என் மூவிஸ் ஆகட்டும், போதும் டீனா ஸ்டாப் பண்ணு கேமரா நின்றுச்சு சொன்னதுக்கு அப்புறம் நடிச்சிருக்கீங்களா? காமிச்சிருங்க. எஸ். நீங்க நோ இல்லை தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு மேலே அவன் ஒன்று எடிட்டர் வெட்டிடுவாரு, இல்லை கேமராமேனு ப்ரோ நான் ரோல் கட் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்ற வார்த்தை வந்துடும். ஸோ அதை நிறைய வாட்டி பழகிடுச்சு. அதனால நிறுத்திடுவேன் நான். நீங்க எஸ் சொல்லியிருக்கீங்க, எப்போ வந்து நிறுத்துன்னு சொல்லியும் இல்லை நடிச்சே ஆகும். நான் கிரையிங் சீன் அப்போ I'll keep on continue that crying scene. நான் சீனுக்கு போயிடும் உள்ள. ஆக்சுவலி ஆக்ஷன் சொன்னோன்னே நான் போக மாட்டேன், நடுவில் போயிடும், ஸ்லோவா அப்படியே கண்டினியூ ஆயிடும், அது திரும்பி
அதுக்கப்புறம் சங்கீத ஸ்வரங்கள் தான், நீ நில்லு நான் நிப்பேன் விடி விடி நிப்போம் சொல்லிட்டு. அவங்க கிரைங் கட் பண்ணாலும் நான் அப்படி போயிடும். அப்புறம் டான்சிங், even if they cut also I'll be keep on dancing. Yeah, அது ஒண்ணு ரைட். தென் நம்ம இன்டர்வியூ முடிச்சிட்டு ஆடுறோம், கண்டிப்பா ஆடுறோம். கண்டிப்பா இல்லனா அவ்வளவுதான். ஆடலாம். நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் ஆடுங்க. அவங்க அளவுக்கு ஆட முடியாது. நான் அப்படியே டக்கு 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 லைக் எஸ் ஆர் நோ क्वेश्चंस எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. இப்போ பாலா டீனா क्वेश्चंस, பாலாவா டீனாவா நான் சொல்றது. இப்போ மோர் எக்ஸ்பிரசிவ் ஒரு டென்ஷன் பார்ட்டி யாரு அப்படி இப்போ சொல்றது. இப்போ என்னோட டீம்ல கேட்டீங்கன்னா யார் அதிகமா எனக்கு கலாய்ப்பா, அஸ்வின் நான் கரெக்டா சொல்லுவேன். ஓகே, அது மாதிரி நீங்க வந்து யார் உங்களை பயங்கரமா பயங்கரமா கலாய்ப்பிருங்க. ஸோ இது ரெண்டு பேர்லாம் இல்லைங்க. நைஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து சத்தம் போடாம அப்படியே ஓவரா போங்க அப்படி சொல்லி கலாய்க்கிறது இந்த மாதிரி இருப்பாங்க. பாலாவா டீனாவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, who is more expressive? ஒரு சீனும் எக்ஸ்பிரஸ் பண்ற ஆளு ஆன் ஸ்கிரீன்லயும் ஆஃப் ஸ்கிரீன்லயும் பாலாவா டீனாவா? எழுதணுமா? எழுதணும், கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம், எழுதிட்டு இருக்காங்க. ஆன்சர் பேப்பரை டக்குன்னு சப்மிட் பண்ற போறோம். வெயிட் பண்ணுங்கக்கா. ஆனா ஒரு அடி திரும்பியும் கொஞ்சம் திருப்பி சொல்றேன் கொஸ்டின் கண்டிப்பா எத்தனை அடியாலும் சொல்றேன். who is more expressive? ஓகே, both on screen and off screen. ஆன் ஸ்கிரீன் தெரியாது, ஆஃப் ஸ்கிரீன் பாலா டீனா. Okay, right. It's okay, don't feel bad. ஏய் சரி, I am not feeling bad. Okay, yeah. கப்பல் அவட கொடுத்துலாம், கரெக்டா இருக்கு. சொல்லுங்க டீனாக்கா, சொல்லுங்க ஏன் நீங்க நினைக்கிறீங்க அவர் இல்லையா? I think I'll be more expressive. He'll say hide. Yeah, mama. Or silla idilla. I'll openly say. Okay. Yeah, that's what. என்ன இப்படி தப்பா எழுதிட்டேன். It's okay. நீ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லு. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ திரும்பி क्वेश्चन சொல்லு, ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். யாரு ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கும் ஆன் ஸ்கிரீன் ரொம்ப தேங்க்ஸ். முடியல இருக்கு மேல மூணாவது சொல்ற क्वेश्चन இது ஆர்டிகலுங்க. ஏன்னா நம்ம டைரக்ஷனே பண்றதுனால அந்த சீன் நல்லா வந்துரும், பிரஷர் இருக்கும் ஆஃப் ஸ்கிரீன்ல. ஓகே, உள்ள கொண்டு வந்துறதுனால நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் டேக்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்றது இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் ஆன் ஸ்கிரீன்ல பால கொஞ்சம் எக்ஸ்பிரசிவ், ஆஃப் ஸ்கிரீன்ல நான் ரொம்ப எக்ஸ்பிரசிவ். யா டன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. இது சீரியஸுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ ரெண்டு பேரும் இருப்பீங்க. ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் சொல்றேன். ரெண்டுமே இது பண்ணுவீங்க. எமோஷனல் சீன்ல யார் பெஸ்ட், பாலாவா டீனாவா? நான் அழ ஆரம்பிச்சனா இல்ல நான் வந்து அடிக்க ஆரம்பிச்சனா இல்ல ஏதோ என்ன எமோஷன் கொடுத்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன் ஸ்கிரீன்லயும் ஆஃப் ஸ்கிரீன்லயும். ரியல் பதில். ஓகே, டடி பார்த்து எழுதுறீங்க, சரியா வராது. உங்களுக்கு புதுசா ஒரு ஆன்சர் கொடுக்குறேன் நான். பாலா போத் இல்ல பாலாவா டீனாவா தான் நான் கொடுத்துருக்கேன். சரி, இவங்க பாலா கொடுத்துட்டாங்க. இது சேஃப் ஜோன். இல்ல நீமே உன் பெஸ்ட் கொடுத்து நான் பாத்துர்க்கேன். நீ இப்படி சொல்ல கூடாது. ஆன் ஸ்கிரீன் செப்பரேட்டா கேக்கணும், ஆஃப் ஸ்கிரீன் செப்பரேட்டா கேக்கணும். எதுக்கு நான் ஆன் ஸ்கிரீன்ல இவர் எமோஷனல், ஆஃப் ஸ்கிரீன்ல நான் எமோஷனல்? ஆமா, நீ தொண்டை இது தூச்சு. ஓகே, இன்னொரு வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன் ஸ்கிரீனா ஆஃப் ஸ்கிரீனா கேக்குறேன். ரைட்டா? ஓகேவா? ஓகே, நானே எப்படி பெருந்தன்மையா நான் தான் அப்படினு இல்ல, एक्चुअली அவங்களும் பாத்துக்கலாம். எதுக்குனா இப்போ ரெண்டு பேரும் ஒரே சீரியஸ்ல ஒரே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒரு காம்படிஷன் இருக்கும். நான் தான் ஆக்டிங், யார் குட்னா நான் தான், அவர் குட்னா அவர், அப்படி இருக்கும். சாரி, நோ ப்ராப்ளம், நல்லாவே பண்ணுவோம். இதை விட நான் ஜாஸ்தியா பண்ணுவேன். ரைட், தென் சோ இந்த क्वेश्चन, who is more innocent in off screen not on screen? who is more innocent in off screen? ஏன்னா ஆன் ஸ்கிரீன்ல நீங்க தான் இன்னசென்ட் டைட்டில் வச்சு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டோம். ஆஃப் ஸ்கிரீன்ல एक्चुअली இது எழுதணுமா டைரக்டா சொல்லிட்டேன். இல்ல கஷ்டப்பட்டு நான் போர்டு வாங்கியிருக்கேன். இல்ல எழுதி ஒரு 3 செகண்ட் போக எடிட்டிங். எங்க எடிட்டர் பார்த்து பாரு. ஓகே, ராப் யாரும் இல்ல. அதுதான் நோ ஒன். அதுக்கு வார்த்தை தேடிட்டு இருந்தேன். நோ ஒன். அதான் மேட்டர். நோ ஒன் இஸ் இன்னசென்ட். சோ நீங்க பயங்கரமான கெட்டிக்கார பர்சன். உள்ள எமோஷனல், ரொம்ப சென்சிட்டிவான பர்சன், பட் இன்னோசென்ட்ல கிடையாது. ஏன்னா அப்படின்னா ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அது ஃபீல் ஆச்சுன்னா இது தப்பு இது ரைட் அது சொல்லிடுவாங்க. நானுமே ஆஃப் ஸ்கிரீன்ல நீ என்ன பாயிண்ட் பண்ணி கேட்டேன். கண்டிப்பா உங்க வேணா கேட்டேன். இன்னசென்ட் கிடையாதுங்க, பேர் தான் மிஸ்டர் இன்னசென்ட். நான் இன்னசென்ட் கிடையாது. அது நீங்க உங்க வாயில சொல்லுங்கிறதுக்காக தான் அந்த क्वेश्चन கஷ்டப்படுறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க எதுக்கு? இதுக்காக தான். ஐ அம் நாட் இன்னசென்ட் கை. ரைட், தம்ப்நெயிலே போடுங்க. ஓகே, ரைட், போடுங்க. பாலா இன்னோசென்ட் கிடையாது. ரைட். சோ ஒரு காம்படிட்டிவான சீன்ல, ஒரு ஆன் ஸ்கிரீன்ல யார் அதிகமா விட்டு கொடுப்பா? சரி நீ பண்ணிக்கோப்பா இந்த சீனை அப்படி சொல்லி விட்டு கொடுக்கறது யாரு? விட்டு கொடுக்கறதுனா நீ ஸ்கோர் பண்ணிக்கோ. கிவ் அப். எஸ். இப்போ நான் வந்து பேசுறோம், ஒரு டயலாக் எனக்கு எக்ஸ்ட்ரா வருது, இல்ல ஒரு சீன் நான் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி நடிக்கிறேன். சரி இவன் நல்லா நடிக்கிறேன், நம்ம கொஞ்சம் அடக்கி வச்சுப்போம், நம்ம அது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு
ஆக்சுவலாக பதில் சொல்லலாமா? கண்டிப்பா அவரும் பாலா எழுதியிருக்காங்க. நீங்க இப்ப இந்த ஒரு கொஸ்டினுக்கு தான் 2 பேரும் ஒண்ணா எழுதிருக்கீங்க. என் கூட இருக்கிற சீன்ஸ்னு இல்லை, ஏன்னா கிரியேஷனே நம்ம தான் போது அடுத்தவங்களுக்கு டைலாக் கொடுத்து அதை பண்ண வைப்பேன். அதுல ஹாப்பி தான். ஓகே. ஸோ அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுப்பீங்க. நீ பாத்துக்கோப்பா. அதை நம்ம பசங்கிட்ட கேட்டாலுமே அவங்களே சொல்லுவாங்க. ஓகே. ஹாப்பி கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாங்க. ஓகே குட். பாலா will give up like ஓகே நீங்க பண்றீங்களா பண்ணுங்க. ஓகே. உனக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஓகே. ஒரு ஸ்டெப் நான் பேக் போனா நீங்க முன்னாடி போகணும். அந்த மாதிரி மைண்ட் செட். சூப்பர். சோ he'll give up. பேசுங்க எடிட்டிங்ல நான் பாத்துக்கிறேன். நான் இப்பதான் நல்லா சொன்னேன். ஆக்சுவலா பேச கொடுப்பேன். எல்லாம் கொடுப்பேன். ரைட். ஓகே. சோ தி லாஸ்ட் क्वेश्चन, ஃபைனல் क्वेश्चन. லைஃப் அட்வைஸ் அதிகமா யார் கொடுப்பா? A B ன்னு எழுதிக்கோங்க. ஆன் ஸ்கிரீன்ல யார் அதிகமா லைஃப் அட்வைஸ் கொடுப்பா? ஆஃப் ஸ்கிரீன்ல தனியா வந்ததுக்கு அப்புறம் நீ இப்பெல்லாம் சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீனா? ஆமா. ஆன் ஸ்கிரீன் வந்து A, ஆஃப் ஸ்கிரீன் வந்து B. ஓகே. ஆன் ஸ்கிரீன் வந்து ஓகே. லைஃப் அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கிறது. இருங்க. ஐயோ நானும் வந்துடுறேன். வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காமிச்சிட்டாங்க. ஓகே. சுவிட்ச் போர்டு மாதிரி ஆன் வந்து பாலா, ஆஃப் வந்து டீனா. ஆஃப் ஸ்கிரீன் வந்து டீனா. இவங்க 2 பேருமே வந்து டீனா நான் தான் அதிகமா கொடுப்பாங்கறாங்க. ஆன் ஸ்கிரீன்ல நம்ம கருத்துக்கள் அதிகமா பேசுறோம்ல, அதை வச்சு சொன்னேன். இது மிஸ்டர் இன்னசென்ட்ல ஒரு கருத்து முடிச்சு. ஆமா மிஸ்டர் இன்னசென்ட் நான் தான் உனக்கு சொன்னேன். ஆமா மிஸ்டர் இன்னசென்ட்ல இவங்க என்ன சொல்லிருப்பாங்க? ஃபைனலா பாலா ஃபைனல் எபிசோட்ல சூஸ் யுவர் பார்ட்னர் வைஸ். ஆமா. அப்படி போட்டு. கவுன். ஆன் ஸ்கிரீன் டீனா தான். ஓகே. ஆஃப் ஸ்கிரீன் டீனா. ஆஃப் ஸ்கிரீன் டீனா சொன்ன நீ. ஆமா ஆஃப் ஸ்கிரீன் இப்போ அதான் சொல்றேன். ஓகே. என்ன வேற அட்வைஸ் கொடுப்பீங்க? ஆஃப் ஸ்கிரீன்ல ஓகே ஒரு சில இதுல எப்படி இருக்கணும், லைஃப் எப்படி போகுது, ஒரு சர்க்கிள் இப்படி இருக்கணும். இல்ல ஆக்சுவலா நான் ஒன்னும் ஷார்ட்டா சொல்றேன். போற டைரக்ஷன் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க. ஓகே. நீ வந்து ஸ்லோவா கூட போ, ஆனா கரெக்டான டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஓகே. ஏன்னா அதான மேட்டர். சில பேர் தப்பான ரூட்ல ஸ்லோவா போனாலுமே நம்ம சேர மாட்டோம் அந்த இடத்துக்கு. ரைட் தான். அந்த விஷயம் தான். ஸோ அது கரெக்டா சொல்லுவா. எங்கேயா டவுன் ஆனா எதை தப்பா போனாலுமே அவங்க சொல்லிடுவாங்க. அது நான் கன்ஃபியூஷன்ல இருப்பேன், ஆனா அது கரெக்டா இதுதான் சொல்லிடுவாங்க. ஓகே. அப்ப நான் லேட்டாலாம் ரெக்ரெட் பண்ணிருக்கேன். அச்சோ அவ பேச்ச அப்படியே கேட்டுக்கலாமே. நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். நான் பேசினதுதான் கரெக்ட். ஆக்சுவலி என்ன தெரியுமா பாலா, இப்ப நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் கேக்குவாங்க, இந்த காதுல இருந்து விட்டுருவாங்க. ஆமா நான் எப்பயுமே எப்படின்னா கேட்டுப்பேன், எல்லாரும் சொல்லி கேட்டுப்பேன். எனக்கு தோன்றதான் நான் டிசைட் பண்ணேன். இப்போ இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் அப்படிதான். இவங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. அப்போ மேக்ஸிமம் இவங்க சொன்னது மேக்ஸிமம் இல்லைங்க, சொன்னது கரெக்டா இருக்கும். ஓகே குட். ரொம்ப நல்லா, ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப சூப்பர். நெக்ஸ்ட் 2 செக்மெண்ட் தான் முடிச்சிட்டு நான் வரேன். இன்டர்வியூ முடிய போகுது. ஜாலியா இருக்கலாம் நீங்க. ஐயோ எனக்கு இது ரொம்ப ஜாலியா இருக்கு. எனக்கு இது முடிக்கணும்னு இல்லையே. ரைட் தென் போலாமா? அடுத்த ஒரு செக்மெண்ட்டுக்கு போயிடலாமா? போட்ஸ் பக்கத்துல போடணுமா? வெச்சணும். ஓகே டன். கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்டட். ஃபீலா இருக்கா? ஓகே ஃபீல் பண்ணாதீங்க. ரைட் பரவாயில்ல. நீங்க ஒரு ரீல் கப்லா நடிக்கிறத, ரீல் கப்பிள் நாட் ஒன்லி பாலா, நீங்க ஃபிடா சீரிஸ் பண்ணிருக்கீங்க, கம்யூனிட்டி குரோல பண்ணிருக்கீங்க. உறவினர்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து அதை எப்படி பாக்குறாங்க? அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டப்படுத்துற மாதிரி விமர்சனங்கள் சொல்லியிருக்காங்களா? ஆக்சுவலாக எனக்கு இன்னும் பேட் ரூமர்ஸ் மாதிரி ஒன்றும் வரல. மேபி வந்துச்சு ஒரு 2 பேர். பிகாஸ் பீப்புள் கான்ட் ஆக்செப்ட் அதர் பீப்புள் சக்ஸஸ். ஓகே. ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இவன் என்ன இப்போ மீடியாவில் போனால் சம்திங், இப்போ மீடியான்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு பேட் தாட் வரும், மீடியா இப்படி இருக்கும்னு. அது தேர் பாயிண்ட் ஆஃப் திங்கிங் மேபி இருக்கலாம். பட் நம்ம எடுக்கவே அது கரெக்டாக இருக்கும். ஓகே. எல்லாரும் பேடாக இருக்காது. ஸோ we have to choose. yeah, how we are going is matter. okay. இப்போ நம்ம கரெக்டாக போயிட்டு ஒரு சக்ஸஸ் வந்தால் கூட சம்திங் ஷுட் இட்ரா, அதுக்கு தான் வந்துச்சு அந்த மாதிரி they'll talk. okay, let them talk. ஒரு சில பசங்கள் பேசினாங்க, ஒரு சில பசங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு இன்னும் இருக்கும், I know who and all supported. yeah, my relatives will support. I know who and all. okay, good. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெளிவா கேட்டுக்கிட்டா? சாரி கொஸ்டின் கண்டிப்பா தெளிவா கேட்கலாம். பூமர் மாதிரி என்னப்பா இப்படி பண்ற, என்னப்பா ஆன் ஸ்கிரீன்ல வந்து ரொமான்ஸ் பண்ற, இப்பெல்லாமப்பா சண்டை போடுவேன், யூடியூப்லாம் ஒரு ப்ரொஃபஷனாப்பா, இதெல்லாம் எடுத்து நடிக்கிறேன்னு உங்களை கேட்டிருக்காங்களா? ரிலேட்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க? இருக்கு. பட் ஆனால் மேக்ஸிமம் நான் அது பெருசா தலைக்கு எடுத்துட்டு போய்க்க மாட்டேன். சொல்லுவாங்க, அது வீட்லயே சொல்லுவாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. நான் நினைச்சா நான் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அது இன்னைக்கு அது ப்ரூவ் ஆயிடுச்சு. மேபி சொன்னவங்களே பாராட்டினதும் உண்டு. அது அப்படி மாத்திட்டோம்ல, அவ்வளவுதான் மேட்டர். பட் ஆனால் நம்ம அதை கேட்டு அங்கே டவுனா நிற்க கூடாது. ஸோ நான் அது மேக்ஸிமம் தலைக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். ஓகே. இந்த யூடியூப்ல நான் டைரக்ட் பண்ணேன், நான் வந்து ஆக்ட் பண்றேன், இது ஒரு சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லவா, என்டர்டெயின் பண்ணவா, இல்லை ஃபேம் பணம் சம்பாதிக்கவா, எதுக்காக வந்திருக்கீங்க?
நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, நான் வந்து காசு சம்பாதிக்காக ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன்னா ஃபினான்ஷியலா எல்லாருக்குமே இப்போ சர்வே பண்றதுக்கு காசு வேணும். அதனால அதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றேன், தப்பா எடுத்துக்கானா. ஸோ சர்வே பண்ணதா, ஏன்னா 3 இயர்ஸா வந்து மீடியால ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு 500 ரூபாய்க்குலாம் நான் ஒரு 200 ரூபாய் பெட்ரோல் போட்டு போனதெல்லாம் உண்டு. அதெல்லாம் எல்லாமே நிறைய சொல்லலாம், ஆனா வேற வழி இல்லை. பட் ஆனால் ஃபினான்ஷியல் வேணும் சப்போர்ட்டு. 2வது ஃபேமு, கொஞ்சம் நம்ம பேரை சம்பாதிச்சோம்னா அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த வேலையை ரூட்டை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு தான். ஸோ இந்த 2 விஷயம் தான் ஆக்சுவலாக. அப்போ சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லணும். கருத்து வந்து நம்ம எப்பயுமே இன்னொரு விஷயம் என்னன்னா, கருத்து நம்ம எப்பயுமே சொன்னா அது எல்லாரும் கேட்கிற இடத்துல இருப்பாங்களான்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. கடைசி எபிசோட் ஃபுல்லாவே சூஸ் யுவர் பார்ட்னர். அதுக்கு இன்னொரு பதில் நான் வச்சிருக்கேன். நீ பார்த்த வைக்கல நான் அப்படி இருக்கல. ஓகே, கருத்துகள் இல்ல இப்ப ட்ரெண்ட்ல இருக்கு. பட் அதுதான் சொல்றேன், அந்த கண்டென்ட்க்கு டிபெண்ட் ஆனதை வச்சுதான் நான் அதை எழுதுனது. பட் ஆனா இப்ப அடுத்த சீரீஸ்ல கருத்துக்கள் இருக்காது. ஏன்னா நானே ஒரு ஆடியன்ஸை பார்த்தாலும் போகுதுன்னா நிறுத்துறா அந்த ஃபீல் இருக்கும். நானுமே அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் நான் இது பண்ணது இல்லைன்னு பண்ணது. பட் ஆனால் ஓகே, தேர்ட் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். என்டர்டெய்னிங் பர்பஸ்க்காக பண்ணுறேன். எஸ் டீனாக்கா சொல்லுங்க. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி மெசேஜ் டு த ஆடியன்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேம் வேணும். ஃபேம் மீன்ஸ் கைண்ட் ஆஃப் அ நேம், நாட் ஃபேம் இப்போ இன்ஸ்டால ரீல் பண்ணி ஃபேம் அந்த மாதிரி இல்லை. ஓகே, நல்ல நடிக்கிற ஒரு பொண்ணு, எந்த கதாபாத்திரம், குட் ஆக்ட்ரஸ், ஒரு குட் பர்ஃபார்மர், அந்த நேம் வேணும். அப்புறம் கண்டிப்பாக காசு வேணும். ஓகே, அவ்வளோதான், இந்த 2 பேரும். அண்ட் ஒரு நல்ல குட் கண்டென்ட், ஒரு குட் நேம் வேணும் எனக்கு. ஓகே, தட்ஸ் இன் மை ஹேண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். மெசேஜ் கொடுக்க அவ்வளோலாம் இல்லை. எதுக்குன்னா எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் தெரியும். ஸோ கமிங் பேக் டு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், இட்ஸ் ஃபைனல் பார்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் இருக்கும். ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ஏன்னா நாங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ண கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் சார் ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸர். மேனேஜ்மெண்ட் பற்றி தான் முதல்ல பேசுகிறப்பாரு. எல்லாத்துலேயும் நான் மேனேஜ்மெண்ட் சொல்லுவேன். பிகில் படத்தில் சொல்லுவேன், என்ன படத்தில் வேணாலும் சொல்லுவேன் மேனேஜ்மெண்ட். இந்த சீரீஸ்லேயே நல்லா மேனேஜ்மெண்ட் எடுத்து கொஸ்டின் சொல்ல முடியும் பாரு. ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பார்ட்னர் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே குதிச்சிட்டீங்க. நான் உங்களை லைவில் கூட கேட்டிருக்கேன், ஆமாம் என் பார்ட்னர் செத்துட்டா நான் செத்துடுவேன் அப்படின்னு டீனாக்காவும் சொல்கிறாங்க. இது சமுதாயத்துக்கு நல்ல கருத்து சொல்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? தவறு இல்லையா? ஆக்சுவலாக என் ஒப்பீனியன் நான் சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ சீரீஸ்லாம் அப்படி நான் பண்ணிட்டேன். ஓகே, அதான் இப்போ இது உங்களுக்கு நல்ல பிளாட்ஃபார்ம். சாரி, உங்களுக்கு வீடியோவில் இப்போ நம்ம வந்து சம்திங் என்டர்டெய்னிங் பர்பஸ் இல்லை, ஒரு மாதிரி ஆடியன்ஸ் கதைக்குன்னு ஒரு இது இருக்குங்க. அதை நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணிக்கலாம் எப்பயுமே. அதுக்கு அந்த இடத்துக்கு தேவை, அது பண்ணது. பட் ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அது இருக்கக்கூடாதுன்றது தான். இப்போ பார்ட்னர் இறந்துட்டா நம்மளும் இறந்துடணும் அப்படின்னு. ஸோ இருக்கலாமே, அவங்களுக்காக கல்யாணம் பண்ணாம கூட இருக்கலாமே. ஓகே, இது அவங்களோட கனவுகளை நினைவுகளை கூட இருக்கலாமே, தப்பு கிடையாது. ஏன் இயற்கை வந்து உங்க வாழ்க்கையை அதுவா எடுத்துக்கிச்சுன்னா போங்க. ஓகே, நீங்களா சாவை தேடி போகாதீங்கன்றது என்னோட விஷயங்கள். அவங்க நினைவுல கூட நீங்க இருக்கலாம். அது வந்து நீங்க செத்துதான் ப்ரூவ் பண்ணணும்ல. கல்யாணம் பண்ணாம அவங்க நினைவுல இருந்து கூட சுத்தி இருக்கவங்களையும் நீங்க காட்டலாம். இது என்னோட விஷயம். சூப்பர். டீனாக்கா கம் ஆன் சொல்லுமா? அது கண்டிப்பா சொல்லுங்க. முடிச்சுட்டு எனக்கு வந்துட்டேன். It's okay. If some people can stay without the partner, they can. ஓகே. இஃப் நாட், ஒரு சில பர்சன் இருக்கும் எல்லாம் டிபெண்ட், லவ் எல்லாம் ஒரே பார்ட்னர் வச்சுருக்கோம். அந்த பர்சன் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியாது ஒரு சில பர்சனுக்கு. பட் டெஃபினெட்லி தே ஷுட் ஸ்டேன்னு ஐ வில் சே. தே ஹாவ் டு லிவ் த லைஃப். ஓகே, இது இன்னும் குட்டி லைஃப். ஆமாம், ஒரே பர்சனை வச்சு போகக்கூடாது. வி ஹாவ் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் மேபி நம்ம தள்ளுறதுல எது இருக்குமோ அது நடக்கும். ஸோ வி ஷுட் நாட் டை. ரொம்ப சூப்பர். இப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். என்ன கட்டம் தெரியுமா? பாலா டீனா ஃபேன்ஸ். பாலா டீனா ஃபேன்ஸ்னு போட்டால் உங்கள் ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க, அனுப்பிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எடிட் பண்ணாத ஆளே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, மொத்தம் ஒரு 16 எபிசோட்ஸு. அதில் நீங்கள் ஒரு வந்துட்டு ஒரு 10 to 12 எபிசோட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஐ லவ் யூ அஸ் ஆல்வேஸ், பாலா டீனா, அந்த என்ன சொல்லுது, அவ்வளோதான் வாழ்க்கை அப்படி சொல்கிறது, தமிழ் பாய் அண்ட் தெலுங்கு கேர்ள் மேக்ஸ் பெஸ்ட் பேர், இது எல்லாத்தையும் கட் பண்ணி இது எடுக்கிறாங்க. தே ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் ஹவர்ஸ். நான் நினச்சிட்டு இருந்தேன் எடிட்டிங் தானே, அங்கங்கே கட் பண்ணணும்னு நினச்சிட்டு நான் ஒரு எடிட் பண்ண உட்காரும்போது தான் 3 hours போயிடுச்சு. எனக்கு ஆரம்பிக்கிறேன், கால் ஆரம்பித்தா நைட் வரைக்கும் பண்ணாதான் அது ஒரு 1 full day அதுக்கு டெடிகேட் பண்ணாதான் அதை முடிக்க முடியும். உங்களுக்கு அவ்வளோ உங்களோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன், யாரும் இந்த டேரக்டில் எங்கே கேட்டிருக்கேன், எங்கேயும் தூரமாக கூட்டு போக முடியுமா அப்படின்னு உங்களை இமிட்டேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டீனாக்காவோட காஸ்டியூம்ஸ் போடுறது, டீனாக்கா மாதிரி பேசுறது, டீனாக்காவை பற்றி சொல்லுங்கன்னு யாரோட லைவ்லாம் போய் டீனாக்கா பற்றி சொல்லுங்கள், டீனாக்கா பற்றி சொல்லுங்கள்.
பாலா லைவ்ல இருந்தா டீனாக்கு வர சொல்லுங்க, டீனா லைவ்ல இருந்தா பாலா வர சொல்லுங்க, பாலா டீனா மேக்ஸ் பெஸ்ட் பேர். கமெண்ட்ஸ்ல இவ்வளோ இது பாலா டீனாங்கிறது ஹேஷ்டாக் போட்டா மட்டும் இன்னைக்கு நான் யாராவது கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஒரு 1000 வீடியோஸ், கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன், நிறையவே இருக்கும். எப்படி இந்த ஃபேன்ஸோட லவ்வை பார்க்குறீங்க? இவ்வளோ லவ், இவ்வளோ செல்ஃபீஸ் எடுக்கணும்னு நான் அண்ணனை பார்த்தேன், ஸ்டேட்டஸ் கூட போட்டிருந்தாரு. மதுரையில் நீங்கள் போயிருந்தீங்க, உங்களுக்காக அந்த 2-3 பேர் வராங்க, வேகமாக வராங்க. நீங்கள் இது நான் வரேன் எடுத்து கொடுக்குறேன், வெயிட் பண்ண அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வரேன். என்னோட சிஸ்டர் ஆக்சுவலாக காலேஜ் கூட காலையிலேருந்து கிளம்பி கரெக்டாக போக மாட்டேன். பாலாடி நான் வந்திருக்கேன், நான் போய் ஆகணும்னு ஒத்த காலம் இருக்கிறாங்க. நான் சொன்னேன் ஏன் எனக்கு முடியாது, எனக்கு நான் வேற ஒர்க் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக நான் கூப்பிட்டோம், மாவான்னு ரொம்ப கூப்பிட்டோம், உனக்கு தானே பிடிக்கணும் போலான்னு. அப்படி உங்க கூட இப்படி தலைசாட்சி எடுத்திருக்க போட்டோ பத்தியா எடுத்துட்டேன் சொல்லுங்க. how you feel fans? I feel so great, I'm so honored. many peopleக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது, பட் எனக்கு கிடைச்சிச்சு. தெலுங்கு விட எனக்கு தமிழில் இப்போ இந்த சீரீஸ்க்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் வந்துச்சு. ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேன் பேஜஸ் வந்துச்சு எனக்கு இன்ஸ்டால். டீனா ஸ்டாவன் சர்ச் பண்ணால் ஒரு many it is coming. ஆமா, many people is asking என்னது 400 followers இருக்கு, 4000 followers இருக்கு. இல்லங்க நான் இந்த 3 something followers இருக்கு. இல்ல ஓகே fan pages அதெல்லாம். everyone is asking you created on your own fan pages. எனக்கு எப்படி முடியும்? அப்புறம் I feel so happy. நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு பார்க்க போறேன். அந்த குட்டி வயசுல ஒரு ஆர்டிஸ்ட் வந்துச்சாங்க, இப்போ என்னையும் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ கேன் கிவ் மை லவ் டு தெம், பட் முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் என்டர்டைன் தெம். அண்ட் இது சொல்லணும், நான் ரீசெண்டாக நான் பெங்களூர் போனேன், கம்டி குரல் மூவிக்கு ஒரு அவார்டு வந்துச்சு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எல்லாரும் தமிழ் ஃபேன்ஸ் தான், ஃபுல்லி தமிழ் ஃபேன்ஸ். செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து என்ன கம்டி குரல் இல்லைக்கா மிஸ்டர் இன்னோசென்ட் அக்கா, இன்னும் பெங்களூர்ல தமிழ் ஃபேன்ஸ், இது கன்னடா மாதிரி கர்நாடகா எல்லாரும் அக்கா நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க அக்கா, நெக்ஸ்ட் சீரியஸ் பால கூட தான் பண்ணுங்க. ஓகேம்மா இட்ஸ் ஓகே, ஆக்சுவலி நான் தெலுங்கு மூவிக்கு வந்தோம்னா இல்லை அக்கா தமிழ் ஃபேஸ் நிறையா இருக்கு அக்கா இங்கே உங்களுக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஒரு பையன் he was keep on texting me. I didn't even reply him. After seeing my story, he traveled more than over 600 kilometers. He came for me and he took selfie and he went. After that he posted, akka it finally எனக்கு கிடைச்சிச்சு, நீ ரிப்ளை கொடுக்கல ஆனா எனக்கு ஃபோட்டோ வந்துச்சு, தேங்க் யூ ஸோ மச். அப்பா அவ்வளோ ஃபேன்ஸா, அவ்வளோ லவ் ஃபேன்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், எல்லாரும் அக்கா அக்கான்னு கூப்பிட்டா எனக்கு தம்பி மாதிரி ஒரு தங்கச்சி மாதிரி. ஓகே ஏஜ்ல குட்டி தான், பட் என்னெல்லாம் அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு கூட நடிக்கிற வெளியில அக்கா அக்கா அக்கா. ஏதாவது மெசேஜ் சொல்ல விரும்புறீங்களா ஃபேன்ஸுக்கு? நான் இப்படியே சிரிச்சிட்டு உங்களும் சிரிக்க வைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டீங்க, ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே சிரிக்க வைக்கிறேன், நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு என்னையும் சிரிக்க வைங்க. ஆமா சந்தோஷமா வச்சுக்கோங்க. அப்படியே என் அன்பு உங்களுக்கு இருக்கும், உங்க அன்பு எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும். நான் எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் எனக்கு உங்க அன்பு வேணும். Thank you, I love you as always. சூப்பர். ஆடியன்ஸ் வைஸ்ல எனக்கு இப்போ வரைக்கும் நான் என்ன டெய்லியும் வந்து எக்ஸைட் பண்ண வச்சுட்டே இருக்கீங்க. டெய்லி இப்போ இன்ஸ்டா நம்ம எல்லாரும் ஃபோனாக தான் இருப்போம். இன்ஸ்டால நீங்க கொடுக்குற ஃபேன்ஸோ சப்போர்ட்டோ வாட் எவர் இட் இஸ், அது வந்து பயங்கரம். நீங்கள் கொடுத்துருக்க இடமும் பெருசு. அதை நான் சொன்னேன், யூடியூப்பில் இந்தளவு ரெகக்னைசேஷன் கிடச்சதுக்குன்றது பெரிய விஷயம். ஸோ அதுக்கு எப்பயுமே நான் சொல்கிறது தான், அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக எப்பயுமே இருப்பேன். அது டு த ஹை டு த ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் முடிஞ்சளவு முயற்சி செஞ்சு உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுல நான் எப்பயுமே அதில் பொறுப்பாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கிறேன். அடுத்த ப்ராஜெக்ட்லேயுமே நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் தப்பு தவறான செயல் நான் கேட்பேன். அடுத்த எபிசோட பத்தி, அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. அடுத்த சீரீஸ் என்ன சீரீஸ்? நானே சேஃப்டி பேக்கேஜ் ஓபன் பண்றேன் இது பண்ணாம. அதான் நெக்ஸ்ட் சீரீஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் நம்ம சேனல்ல சொல்லிருக்கீங்க, 1 இயருக்கு அப்புறம் சொல்லிருக்கீங்க. இட்ஸ் ஒன்லி ஆன் மை சேனல். 1 இயர் ஆயிடுச்சுல இன்டர்வியூ கொடுத்துட்டாமா. ஆமா இது வரைக்கும் இன்டர்வியூ நான் போல லாஸ்ட் 1 இயரா, பட் இங்க தான் நான் மென்ஷன் பண்றோம். நிறைய பேர் கேட்டாங்க. It's all because of my RJ Vaishnav. Yeah, thank you so much. Thank you. So பாலா அண்ட் டீனா பேர்ல தான் வந்து நெக்ஸ்ட் சீரிஸ் வரும். என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத இப்போ என்ன ரிவீல் பண்ணாலுமே அது இயர்லி தான். பட் ஆனா நீ பார்த்த வழிகளில் வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ல பார்த்தோம், மிஸ்டர் இன்னோசன்ட்ல பார்த்தா ஒரு காலேஜ் ஓரியன்டட்ல ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துல இல்லாத ஒண்ணா இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா வந்து என்டர்டெயின். பக்கா ரொம்ப ரொம்ப சூப்பர். இதுல மட்டும் நான் செத்து போக மாட்டேன். ஏதோ ஒன்று நீ டச் பண்ணு சீரியஸ்ல
கண்டிப்பா ஹாப்பி எண்டிங் தான் நான் கண்டிப்பா ஹாப்பி எண்டிங் தான். ஆமா, இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன், நடுவுல நான் போயிடும். நான் ஓகே தான். டெஃபினெட்லி நாட். Definitely not. Right. Good. இப்போ லாஸ்ட்லி நீங்க சொன்னீங்க அடுத்து வந்து மறுபடியும் ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போறீங்க பாலா அண்ணாவோட. பெரிய லெவல்ல பெரிய ஸ்கிரீன்ல உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கமெடி குராலு த கிரேட் ப்ரீ வெட்டிங் ஷோ. நவ் கமிங் பேக் டு பின்னாடி ரிவர்ஸ்ல வர மாதிரி இல்லையா, ரிவர்ஸ் கீர் போற மாதிரி இல்லையா, முன்னாடி போயிட்டு இருக்கீங்க பின்னாடி வர மாதிரி இல்லையா, பெரிய பெரிய படம் பண்றேன் திருப்பி யூடியூப் வரீங்களே ஏன்? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவல் தெலுங்குல நான் ஸ்டாப் பண்ணேன். இதுக்கு அங்கே படம் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ அதனால தான் ஸ்டாப் பண்ணேன். எதுக்குன்னா ஒரு சில டைரக்டர்ஸ் ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க யூடியூப்ல பண்ணால். ஈவன் ஆடியன்ஸ் கூட ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ஆடியன்ஸ்ல என்னடா இவன் யூடியூபர் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் எனக்கு ஐ ஸ்டாப் டூயிங் யூடியூப். பட் பாலா கூட பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு இஷ்டம். ஒரு காம்படிஷனாக இருக்கும். ஆக்சுவலி உண்மையாக சொல்கிறதுக்கு எனக்கு மிஸ்டர் சொன்னால் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே, எப்படி பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். மிஸ்டர் இன்னோசென்ட் எனக்கு நிறைய கற்று கொடுத்துச்சு. ஸோ நானும் ஏதோ கொஞ்சம் திருப்பி கொடுக்கணும்ல. பாலா எப்போ கூப்பிடனாலும் நான் பண்ணுவேன். நான் அங்க இருக்கிறதுக்கு கூட ஒரு ரீசன் பாலா தான். ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பர். ரொம்ப அழகா வந்து முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். எனி क्वेश्चंस ஃபார் மீ? ரொம்ப உங்களை போட்டு ஒரு 1 hour வச்சு செஞ்சுட்டேன். இந்த டைத்துல வந்து நீங்க எனக்கு திருப்பி வந்து வச்சு செய்யலாம். இப்போ வந்து ஸ்க்ரீன் முன்னாடி நடிக்கிறதுக்குமே ஒரு சம்திங் இனிஷியல் ஸ்டேஜில் நான் சொன்னல ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும். போக போக தான் அதை வந்து அடிக்க பழகும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி வைஷ்ணவி வந்து ஆர்ஜே பண்ணோம், அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது ரொம்ப டஃபஸ்டான ஜாப் தான். நான் உள்ளே இருக்கேன்ல, அதனால இன்னும் தெரியும். நீ எப்படிமா ஓவர் கம் பண்ணி இப்போ நீ இந்த இடத்துல உன்னோட இதை நாங்கள் ரசிக்கிறோம். ஆக்சுவலாக உன்னோட பேச்சை நாங்கள் ரசிக்கிறோம். இங்கே இல்லை, லைவ்லையுமே சரி. நீ அதை எப்படி ஓவர் கம் பண்ண, ஹவ் யூ ஃபீல், ஹவ் யூ கெட் தட்? இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேச ஸ்டார்ட் பண்ணும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியும், மைக்கே ஆன் பண்ணல. அப்புறம் போக போக பார்த்தா இப்போ நம்மளுக்கு ஆடியன்ஸ்லேயே ஒருத்தர் சிரிச்ச முகத்தில் நம்ம பார்ப்பாங்களா, அவங்கள மட்டும் பார்ப்பேன். இல்லை நான் வந்து ரொம்ப எதிர்க்க செவத்தை மட்டும் பார்ப்பேன். பாரு ஒன்றும் இல்லை, யாருக்கும் எதுவும் தெரியாது, நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும், பார்த்துக்கலாம், நம்ம செய்வோம், கரெக்டாக செஞ்சிருவோம் அப்படி சொல்லி நான் எனக்குள்ளே மோட்டிவேட் பண்ணிப்பேன். அண்ட் ஸ்டீனாக்கா சொன்ன மாதிரி நான் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவேன், கடைமொழி ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எங்கள் அப்பா அம்மாவை கேட்பேன், எல்லாத்தையுமே கற்றுப்பேன். எல்கேஜி குழந்தைகிட்ட கூட ஒன்று கற்றுக்கலாம். அது அழகாக வந்து கட்சிஃப் எடுத்து மடிச்சு வச்சிருக்கோம். நம்ம தான் கட்சிஃப் எடுத்துகிட்டு வர மாட்டோம், கரெக்டாக எடுத்து போக மாட்டோம். அவங்க கிட்டேருந்து கூட நம்ம கற்றுக்கலாம். ஸோ அப்படி கற்றுக்கிட்டு தான் இடத்துல வந்தேன். அண்ட் எஸ், அப்பா 2 பேருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பேசாத 16 மார்க் கொஸ்டின் மாதிரி பேசாத, 1 மார்க்ல எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படி சொல்லி பேசிக்காவே நல்லா பேசுவாங்க. பேசுற புள்ள வந்து பொழைச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி இப்போ வருவாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு கண்டிப்பா வாய்ஸ்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் so happy to be a part of your interview. Thank you. This is my interview, my interview. Actually you are talking so good. Actually ஒரு சில ஆன்சருக்கு 16 marks ஆன்சர் கொடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ டேலண்ட் உனக்கு இருக்கு. Take a bow for that. Thank you so much. Thank you so much. I love you. Love you too. Love you as always. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், போர்டு திருப்பி கையில் எடுத்துக்கோங்க. முடிச்சிட்டோம், இன்டர்வியூ முடிச்சிட்டோம், என்னோட கொஸ்டினோட முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் எல்லாரும் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு நினச்சிப்பீங்க, இன்டர்வியூ முடியல. எனக்கு இது முடிக்கணும்னு ஆசை. ஜாலியாக இருக்குல்ல, இருக்கு, எனக்கு இருக்கு ஜாலியாக. ஸோ இப்போ வந்து சம்திங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, ஒரு நிமிஷம். கண்டிப்பா டேக் இட். நம்ம இட் இஸ் டேக்கிங் டைம். தலைவர் இருக்காரு 10 பேர் எடிட்டர். ரேம்ப் தான் க்ளீன் பண்ணணும்ல. சாரி, நான் முடிஞ்சிச்சுன்னு அப்படியே எடுத்து வச்சிட்டீங்க. நோ ப்ராப்ஸ். குட். ஓகே, யா ரெடி. ஓகே, இது எங்க சேனல் நேம் வந்து மைஜி. நம்ம சேனல் இப்போ எல்லாருமே இருக்கீங்க. மைஜி MBA யோகா குரு, மைண்ட் பாடி அலர்ட் யோகா குரு. இதுல வந்து நாங்க ஒரு மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி வந்திருக்கோம். எங்க சார் வந்து நாட் ஒன்லி எ ப்ரொஃபஸர் பட் ஆல்சோ எ குட் யோகா இன்ஸ்ட்ரக்டர். அண்ட் சார் நீங்க யோகாலாம் வராது சார், எனக்கு யோகானா என்னவே தெரியாது சார், தப்பிக்கவே முடியாதுவா வர இங்கேருந்து கற்றுக் கொடுக்குற ஒரு நல்ல ப்ரொஃபஸர். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கலாம், ரன் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா? நீங்க மெடிடேட் பண்ணிருக்கீங்களா? 2 கொஸ்டின். பெரிய கதையே இருக்கு. ஸ்ட்ரெஸ் இருக்கா? மெடிடேஷன் இருக்கு. மெடிடேஷன் பண்ணிருக்கீங்களா? ஓவரால் ஆன்சர் பண்ணிருக்கீங்களா இல்ல பண்ணிட்டு இருக்கீங்களா? மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண கூடாது, குட் ஹாபிட் ரைட். எஸ், ஸ்ட்ரெஸ் இருக்கு, மெடிடேஷன் பண்ணிருக்கீங்க. பண்ணிருக்கேன். எப்போ பண்ணிருக்கீங்க? ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஸ்டோரி டப்புன்னு முடிச்சிடறேன், ரொம்ப லாக் அடிக்க மாட்டேன். இங்க 2019 அதாவது 5 years இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க தாத்தா இறந்துட்டாங்க.
இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனல் அட்டாச்மெண்ட்ன்றதுனால அவர் போன டக்குன்னு ஏற்ற முடியல. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு என்னன்னா அந்த டெத் போனதுக்கப்புறம் சம்திங் வீட்டில் எல்லாருக்கும் இருக்கும்ல அந்த விஷயம். ஸோ என்னடா அது பர்சனல் அட்டாச்மெண்ட்டோட இருந்தோம். அதனால யோசிக்க ஓவர் திங்கிங்லாம் எனக்கு பெயினே வந்துருச்சு. அது என்னால் இப்போ வரைக்கும் வீட்டில் சொல்லி அதை சிரிச்சது உண்டு. அது பெயின் ஆயிடுச்சு. நான் என்னன்னா நம்ம சின்ன வலி வந்தாலே பெருசாக யோசிப்போம்ல, பிரெயின் டியூமராக இருக்குமோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அப்புறம் அப்போ வேறு கோவிட் டைம் வேறு கிட்டத்தட்ட அப்போ தான் ஸ்டார்டிங் நான் தெரில எனக்கு சரியா அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்புறம் வீட்டில் வந்து நீ யோகா மெடிடேஷன் இல்லை, அதான் காமாக வச்சுக்கோ மைண்டை, ஆட்டோமேட்டிக்காக இது அதுக்கான விஷயந்தான். நான் பெருசாக எக்ஸ்ட்ரீமில் யோசிச்சு போய் சிடி பிரெயின் ஸ்கேன்லாம் எடுத்தேன். இது வந்து சொல்லவே இதுவாக தான் இருக்கு. பட் இதுதான் நடந்தது. இந்த அளவு யோசிச்சு அப்புறம் போயிட்டு யோகா அண்ட் மெடிடேஷன் சென்டரில் தான் வந்து ஒரு 8 days போனேன். ஆக்சுவலாக ஒரு 1 month தான் பிளான் பண்ணி போனேன். 8 days இருந்தேன். சொல்லி கொடுத்த விஷயங்களில் எனக்கு உண்மையாக சொன்னேன் காம் ஆனவனே ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம மைண்டை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காமாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது 8 days கிளியர் ஆனோடனே தப்பு தான் அங்கேருந்து அதுக்கப்புறம் நான் போகல. சரி ஓகே இது கியூர் ஆகிடுச்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ் வருதோ அதை நான் வந்து ட்ரை பண்ணோம், மெடிடேட் பண்ணோம், யோகாவில் பண்ணலாம். ஏன்னா இது ஏற்கனவே பண்ணி 8 days பண்ணி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குன்றனால அது மேலே ஹோப் அதிகமாகவே இருக்குது. பட் ஆனால் அதுக்கு நான் ட்ரை பண்ணல. அதை ரொம்ப ஆனஸ்டாகவே சொல்லிக்கிறேன். இது எனக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்பயுமே அது தேவை. மைண்ட் எப்பயுமே காமாக வச்சுக்கிட்டா இன்னுமே வேலைகள் தெளிவு அப்படின்னு. ஆக்சுவலி எஸ்னோ பட் நோ கேன்சல் பண்ணேன். இட்ஸ் ஓகே, I'll do one yoga ஆசன், நாட் மெடிடேஷன். ஆக்சுவலி எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். எதுக்குன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன, எதுக்குன்னா ஆக்சுவலி நான் வந்து வேறு டவுன்லேருந்து ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆனேன். எல்லாமே ஃபேமிலி லைக் ஒர்க் எல்லாம் விட்டுட்டு ஹைதராபாத் வந்தேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரில, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன வருமா வராதுன்னு கூட தெரில. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபேமிலி எல்லாம் டிபெண்டட். ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் மெடிடேஷனில் நான் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு ஆசன் மட்டும் பண்ணுவேன், சேவாசன். ஸோ நீங்கள் சொல்லியிருக்கீங்க மெடிடேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ பண்ணலை. நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணணும் எல்லாம் இருக்குது. அது 2 பேருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போக்குறதுக்கும் அண்ட் மெடிடேஷனா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி மெடிடேட் பண்ண போகிறோம். எக்ஸைட்டடா? இப்போ நம்ம பண்ண போறோமா? ஆமா பண்ண போறோம். சூப்பர். ஏதாவது மாசா ஒன்று பண்ணுங்க. கம் ஆன், இதெல்லாம் முடியும். இது வரைக்கும் சின்ன வயசுல யோகா பண்ணேன், இப்போ வரைக்கும் பண்ணல. என்னோட 6th class 5th classல பண்ணேன். அப்ப கப்பல் யோகா, ரியல் கப்பல் யோகா வந்து ஒன்று பண்ண போறோம். ரெடியா? எக்ஸைட்டடா? ரெடி? சப்ஸ்கிரைப் மைஜி சேனல் அண்ட் பாலாட்டி. நம்ம அப்படியே வந்து நம்ம என்ன சொல்ல அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்போம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம் எப்போதும் போல. லவ் யூ ஆஸ் ஆல்வேஸ். இந்த மாதிரி சப்போர்ட் ஆஸ் ஆல்வேஸ். Subscribe to Myji channel. Subscribe to Myji channel. Yes, done. So please like, comment and share. குட். நான் சொல்ல வேண்டியது பரவாயில்ல, என்ன நல்லா சொல்றீங்களே. என்ன பாஸ் சொல்லலாம். ஓகே குட், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ போயிட்டு மறுபடியும் வந்து பேசலாம். அண்ட் வேற ஒன்றும் இல்லை, ஏதாவது சொல்லலாம் ஏதாவது பேசினா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ என்னடா இது முடிஞ்சா அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி it's all because of you. Yeah, thank you so much for making us so comfort. Thank you so much for making us so positive and active. Thank you. With your smile we are becoming active. Okay, thank you so much. Please keep smiling. Thank you so much. Thank you. Bye.